Good evening, students. 9th standard science நம்ம electric charge and electric current அப்படிங்கிற lessonsல நம்ம இன்னைக்கு பார்க்க போற topic types of current. There are two types of current. Already we saw the different kinds of circuits எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? அது என்ன மாதிரியான டைரக்ட் கரண்ட்ல எப்படி இருக்கும் அண்ட் தென் ஏசில என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் பார்த்திருக்கோம். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பார்த்தோம். சரியா? சோ இப்ப பாக்குறது டைப்ஸ் ஆஃப் கரண்ட். டைப்ஸ் ஆஃப் கரண்ட்ல நமக்கு ரெண்டு வகையான கரண்ட் இருக்கு. ஒன் இஸ் டைரக்ட் அப்படிங்கிறது. சோ டைரக்ட் கரண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ அது எவ்வாறு இருக்கும் அப்படிங்கறது பார்க்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொன்னா நமக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அத ஆல்டர்னேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னு சொன்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மின்னோட்டத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம நேர்திசை மின்னோட்டம், மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொன்னா நேர்திசை, ஒரே ஒரு டைரக்ஷன்ல இருக்கக்கூடியது. அண்ட் தென் ஆல்டர்னேட்டிங் அப்படின்னு சொன்னா மாறுதிசை அப்படிங்கிறது. ஓகே, நேர்திசை மின்னோட்டம் அண்ட் தென் மாறுதிசை மின்னோட்டம் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். சோ நேர்திசை மின்னோட்டத்தினுடைய ஒரு அதனுடைய ஃப்ளோ எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்டா அதுல வரக்கூடிய மின்னோட்டம்ங்கிறது யூஸ்வலா நம்ம ஆல்ரெடி ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்திருக்கோம் இல்லையா? ஒரு அயன் ராட்ல நம்ம என்ன பண்றோம், கனெக்ட் பண்ணும்போது எவ்வாறு எலக்ட்ரான்ஸுடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அது போலதான் அதிகமான மின்னழுத்தத்திலிருந்து குறைவான மின்னழுத்தத்திற்கு அங்க இருக்கக்கூடிய மின்னூட்டம் அப்படிங்கிறது பாயும். பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நமக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து நமக்கு லோயர் பொட்டன்ஷியலுக்கு அது மூவ் ஆகக்கூடியது. ஓகே, ஹையர்ல இருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகும். இதுதான் யூஸ்வலா நமக்கு எவ்வாறு நகரும் அப்படிங்கிறது. இதுதான் நம்ம மின்னழுத்தம், மின் சுற்றுல ஒரு மின்னோட்டம்ங்கிறது அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தத்துக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மின்கலம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல அதுல நம்ம அதுலயும் ரெண்டு டிஃபரன்ஸ் பார்த்திருக்கோம் இல்லையா? பேட்டரி அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திருக்கோம். அண்ட் தென் அதுலயே நம்ம செல் அப்படிங்கிறதும் பார்த்திருக்கோம். செல் அப்படின்னா சிங்கிளா இருக்கக்கூடியது, பேட்டரி அப்படின்னு சொன்னா கண்டினியூஸா நமக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதுதான் என்ன சொல்றோம், பேட்டரி அப்படிங்கிறோம். நமக்கு வந்துட்டு செல் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு கனெக்ஷன்ல இருக்கிறது செல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த எந்த ஒரு விஷயத்திலயுமே நம்ம என்ன கனெக்ஷன் கொடுக்கணும், பேட்டரி கனெக்ஷன் கொடுக்கணும். பேட்டரி கனெக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துல என்ன ஆகும், சார்ஜஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்ப ஒரு மின்கலம்ங்கிறது எதிர்மின்வாயிலிருந்து எவ்வாறு நமக்கு அந்த இடத்துல மின்னூட்டம்ங்கிறது நகரும், நேர்மின்வாயை நோக்கி நகரும். சோ நெகட்டிவ்ல இருந்து நமக்கு பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? சோ இப்போ இந்த ரெண்டு என்னது பாயிண்ட்டுக்கும் நடுவுல நம்ம இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எதை வச்சு நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த பேட்டரியை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சோ பேட்டரி அப்படிங்கிறது தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோம், மின்கல அடுக்கு. இந்த மாதிரி நிறைய கனெக்ஷன் இருந்தா அது கண்டினியூஸா இருக்கிறது என்ன சொல்லுவோம், மின்கல அடுக்கு சொல்லுவோம். அந்த பேட்டரியை யூஸ் பண்ணி நம்ம எவ்வாறு நகர்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது எப்படி இருக்கும், நமக்கு டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொன்னா ஒரே டைரக்ஷன்ல இருக்கக்கூடியது, ஒரே திசையில் நகரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி நகர்றதுனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இத நேர்மின்னூட்டம். நேர்மின்னூட்டம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா ஒரே திசையில் மின்னூட்டங்கள் இயங்குவதால் ஏற்படக்கூடியது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சோ நேர்மின்னூட்டம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லணும், அதுக்கு உண்டான ஆன்சர் இதுதான். சரிங்களா? அப்போ ஒரு இடத்துல நமக்கு எவ்வாறு மின்னோட்டம் பாய்கிறது அப்படின்னு சொன்னா
ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து லோயர் பொட்டன்ஷியல், நெகட்டிவ்ல இருந்து நமக்கு எதிர்மின் வாயில இருந்து நேர்மின் வாய்க்கு நகர்கிறது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியறது இல்லையா. சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது என்னது, இங்க பார்க்கக்கூடிய அந்த டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொன்னா என்னங்கிற கான்செப்ட். சோ டைரக்ட் கரண்ட் அப்படிங்கிறது எப்படி நமக்கு அதற்குண்டான ஒரு கான்செப்ட் சொல்லும் போதுதான் அது டைரக்ஷன் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னாலதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதை டைரக்ட் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சோ பேட்டரியை யூஸ் பண்ணி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல நம்ம என்ன ஆகுது, ஒயர் கனெக்ஷன் கொடுக்கும் போது அந்த பேட்டரி அப்படிங்கிறது எப்படி இருக்கு, இம்பார்ட்டன்டான ஒரு சோர்ஸ். எந்த இடத்துக்கு, கரண்ட் ஃப்ளோ ஆறதுக்கு மெயினாக நமக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா எது, பேட்டரி தான். சோ அந்த கரண்ட் ஃப்ளோ நமக்கு இம்பார்ட்டன்டானது, அந்த கரண்ட் ஃப்ளோக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பேட்டரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சோ இதுல டிசி ஏசி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. சோ டிசி அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்னு கேட்டா நமக்கு அன்டைரக்ஷனல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த தான் நம்ம கான்செப்ட் சொல்லக்கூடியது. அன்டைரக்ஷனல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் மெயினான ஒரு கீவேர்டு. த டிசி இஸ் டியூ டு த அன்டைரக்ஷனல் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். அடுத்த ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றது அப்படின்னா, அது வேற வேற விஷயங்கள். நம்ம வந்துட்டு சோலார் பவர் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, எல்லா இடத்துலயுமே நமக்கு வந்து சோலார் செல் அப்படிங்கறது நம்ம யூஸ் பண்றோம். அங்கெல்லாம் இது வந்து நமக்கு பயன்படும். ஒரு சில இடத்துல நம்ம எக்ஸாம்பிள் டிவைசஸ் அப்படின்னு சொன்னா செல்போன், ரேடியோ, கீபோர்டு, இங்க எல்லா இடத்துலயுமே நம்ம என்ன ஆகுது, இந்த டைரக்ட் கரண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்றோம். சோ டைரக்ட் கரண்ட் அப்படிங்கிறது நமக்கு எவ்வாறு இதுல வரும் அப்படின்னு சொன்னா வேவ் ஃபார்ம் ஆஃப் டிசி. ஈஸியா நம்ம ஒரு சின்ன பிக்சர் மாதிரி இதுல நம்ம வந்து டயக்ராம் டிரா பண்றோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. சோ சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம் இல்லையா. சோ சிம்பிள் அப்படிங்கிறது எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கும். சோ ஸ்ட்ரெயிட்டா வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதனாலதான் அதை நம்ம என்ன சொல்றோம், டிசி அப்படின்னு நம்ம சொல்றோம். டிசியில வரக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கும், இதே மாதிரி நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். சோ அதுல டைம் எவ்வாறு நம்ம யூஸ் பண்றோம், அந்த இடத்துல டைம் எவ்வாறு ஃப்ளோ ஆகும், அண்ட் தென் கரண்ட் எங்க ஃப்ளோ ஆகும் அப்படின்னு கேட்டா இந்த டைரக்ஷன்ல நமக்கு கரண்ட், அண்ட் தென் ஹியர் இஸ் டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ இததான் நம்ம சொல்லக்கூடியது ஒரு டிசி கரண்ட்டுக்கு உண்டான ஒரு சின்ன டயக்ராம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ எந்தெந்த இடத்துல இது நம்ம யூஸ் பண்றோம்னு கேட்டா செல்போன், ரேடியோ, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன சொல்றோம், இந்த டைரக்ட் கரண்ட் தான் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. சோ டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லும் போது நேர்திசை மின்னூட்டம் அப்படின்னு என்றால் என்ன அப்படிங்கிறது, அதுக்கு உண்டான கான்செப்ட் என்ன, அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம், அதனுடைய பிக்சர் என்ன அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், டைரக்ட் கரண்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த எல்லா டீடைல்ஸையும் நம்ம எழுதலாம். சோ டைரக்ட் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், நமக்கு மின்சூட்டுல இருக்கக்கூடிய மின்னோட்டம் அதிகமான மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தத்திற்கு என்ன ஆகும், நமக்கு மின்னூட்டம் என்பது நகரக்கூடியதுன்னு தெரியும். எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றது எங்க நமக்கு மூவ் ஆகும் கேட்டா எதிர்மின் வாயிலிருந்து நமக்கு நேர்மின் வாய்க்கு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். சரிங்களா. அந்த நம்ம அந்த ஃபுல்லுமே அந்த இரும்பு உருளை எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம் இல்லையா, அதை நல்லா ஞாபகம் வச்சுட்டாலே அதை யூஸ் பண்ணி நம்ம எல்லா இடத்துக்குமே நம்ம அதை கான்செப்டை புரிஞ்சு எழுதிக்கலாம். அண்ட் தென் இந்த மாதிரி 2 பாயிண்ட்டுக்கு நடுவுல வரக்கூடிய அந்த வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நமக்கு வந்து கால்குலேட் பண்றதுக்கு கரெக்டா எதை பண்றோம், பேட்டரி கரண்ட் எவ்வாறு நமக்கு ஃப்ளோ ஆகுது அப்படிங்கறத நம்ம பேட்டரி யூஸ் பண்ணி பண்றோம்னு பார்க்கலாம். நேர்திசை மின்னோட்டத்துல என்ன நம்ம யூஸ் பண்றோம்னு கேட்டா மின்கல அடுக்குன்னு சொல்லக்கூடிய பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்றோம். ஒரே மாதிரியான திசையில் நகரக்கூடிய மின்னூட்டங்கள் நமக்கு என்ன சொல்றோம், நேர்திசை மின்னூட்டம் சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்கிறது மாறுதிசை மின்னோட்டம். மாறுதிசை மின்னோட்டம் அப்படிங்கும் போதே அது எப்படி இருக்கும், டைரக்ஷன் மாறுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா. சோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், மாறு திசை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். திசை மாறும் அப்படிங்கும் போதே நமக்கு என்ன தெரியுது, அந்த இடத்துல டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், மாறு திசை அப்படிங்கறத அதை நம்ம வந்து கால்குலேட் பண்றோம், அதை யூஸ் பண்றோம். சோ மாறு திசை மின்னோட்டம் அப்படின்னு சொன்னா
மின் தடயத்திலோ அல்லது மின் பொருளிலோ மின்னோட்டத்தினுடைய திசை மாறி மாறி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இந்த இடத்துல நமக்கு என்ன பாயிண்ட் நம்ம யூஸ் பண்றோம்னு சொன்னா மின் தடயம் அல்லது மின் பொருள், இந்த இடத்துல நமக்கு மாறி மாறி அமையக்கூடியது. சோ டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் எதை யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா ரெசிஸ்டார். ரெசிஸ்டார் அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல யூஸ் பண்றோம். சோ மெயினா எதை யூஸ் பண்றோம் நம்ம, டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இன் எ ரெசிஸ்டார் அல்லது வேற ஏதாவது ஒரு எலிமெண்ட் சேஞ்ச் ஆகும். அப்ப மாறக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த எலிமெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட். சோ இதுல டைரக்ஷனும் நமக்கு என்ன ஆகும், ஆல்டர்னேட்டிவா மாறும். சோ ஆல்டர்னேட்டிவ் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி எல்லா வகையிலுமே நமக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறதுனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இத மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிறோம். சோ ஒரே மாதிரியான திசையில் இல்லாமல் நமக்கு மாறி மாறி வரக்கூடிய ஒரு திசை அப்படிங்கிறதுனால நம்ம இதை மாறு திசை சொல்றோம். சரிங்களா? சோ இத வேர்டிங்ஸ்ல கண்டினியூஸா நான் உங்களுக்கு எழுதினாலும், டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் நமக்கு எந்த திசையில் நமக்கு மாறுது இல்லையா, டைரக்ஷன் சொல்லும் பொழுது எந்த திசையில் நமக்கு செல்கிறது அப்படிங்கிறது. ரெசிஸ்டார், ரெசிஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பல்பு இல்லையா, பல்பையும் நம்ம என்ன பண்ணுவோம் ரெசிஸ்டார் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அல்லது எனி அதர் எலமெண்ட், வேற ஏதாவது ஒரு எலமெண்ட்டையும் நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ எனி அதர் எலமெண்ட் சேஞ்சஸ் இட்ஸ் டைரக்ஷன். எந்த வகையில, எந்த திசையில் மாறுகிறது, அதனுடைய திசையில நமக்கு ஆல்டர்னேட்டிவா மாறக்கூடிய ஒரு அமைப்பு. So alternatively the current is called. Okay. என்ன கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஆல்டர்னேட்டிங் அப்படின்னு சொல்றதே என்ன கான்செப்ட், மாறுதிசை மின்னோட்டம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சோ இப்படி ஒரு டைரக்ஷன் மாறக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். மின் தடயத்திலோ அல்லது மின் பொருளிலோ அல்லது மின்னோட்டத்தின் திசையிலோ, மூணு விஷயம். சரிங்களா? தடயம் அல்லது பொருள் அல்லது மின்னோட்டத்தின் திசை, டைரக்ஷன் சொல்லலாம், ரெசிஸ்டார் சொல்லலாம், அல்லது வேற எந்த ஏதோ ஒரு மின் பொருள்னா அதர் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ இந்த மாதிரி நமக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறது தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுதான் என்ன ஆகும், நமக்கு ஃபுல்லுமே மாறுதிசை மின்னோட்டத்திற்கு உண்டான சரியான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படிங்கிறது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இதுல வரக்கூடிய எப்படி இதை கால்குலேட் பண்றோம்னு சொன்னா, ஒரு வினாடியில மாறக்கூடிய மின்னோட்டத்தில் ஏற்படக்கூடிய சுழற்சியையே நம்ம என்ன சொல்றோம், ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்வெண். சோ அதிர்வெண் அப்படின்னு சொன்னா என்னது, நமக்கு frequency. சோ வாட் இஸ் frequency, டிஃபைன் frequency அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் வந்தது அப்படின்னு சொன்னா என்ன அதுக்கு எழுதணும்னா, ஒரு வினாடியில் மாறக்கூடிய மின்னோட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு முழு சுழற்சி, ஒரே ஒரு செகண்ட்ல அது சுழன்று வரக்கூடிய அந்த மின்னோட்டத்தினுடைய மாறுபாடு. frequency is the number of complete cycle of variation gone through in 1 second. ஒரே ஒரு வினாடியில இது சுற்றி வரக்கூடிய அந்த ஒரு எனது சுழற்சியை தான் நம்ம சொல்லக்கூடியது அதிர்வெண் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இததான் நம்ம அந்த அதிர்வெண் நம்ம சொல்லக்கூடியது. மாறுதிசை மின்னோட்டத்துல நமக்கு எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகாது. இப்போ டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொன்னா ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா. பட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய கிராபிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதனுடைய அமைப்பு ஸ்ட்ரெயிட் லைனா இல்லாம ஒரு அலை வடிவுல நமக்கு இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் நம்ம என்ன சொல்றோம், மாறுதிசை மின்னோட்டம் சொல்லலாம். சேம் காலம், இப்போ இந்த கிராஃப்ல பார்க்கும்போது நமக்கு ஏசி அப்படின்னு சொன்னா இங்க கரண்ட் ஃப்ளோ எவ்வாறு இருக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். காலம் என்பது இங்க நம்மளால ஃபுல்லும் என்ன
டைம் டியூரேஷன் அப்படிங்கிறது இந்த ஹரிசாண்டல்ல நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ இந்த எலக்ட்ரான் என்பது ஒரே டைரக்ஷன்ல இல்லாம மாறி மாறி இயங்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இங்கேயும் நமக்கு இதுல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ்ல எப்படி மாறும்னு சொன்னா நமக்கு அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு மாறக்கூடியது. ஸோ ஒரே மாதிரி நமக்கு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு சொன்னோம், ஹையர்ல இருந்து நமக்கு லோயர் பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல நமக்கு அதிக மற்றும் குறைந்த மின்னழுத்தம் அப்படிங்கிறது மாறி மாறி வரக்கூடிய ஒரு விஷயம். மின்னழுத்தமும் மாறுபாடும், கம்பியில இருக்கக்கூடிய மின்னோட்டம் பாயும் பொழுது எலக்ட்ரான்ஸும் என்ன ஆகும், நமக்கு முன்னும் பின்னும் மாறி அமையும். எதெல்லாம் சேஞ்ச் ஆகும் நம்ம பார்த்தோம், மின் தடயத்துல, மின் பொருள்ல, மின்னோட்டத்துல, இப்படி மாறி மாறி. அதனாலதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எதெல்லாம் டிஃபரன்ஸ் வரும்னு சொல்லியிருக்கோம், மின்னோட்டமும் நமக்கு மாறுபடும், எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு என்ன ஆகும், முன்னும் பின்னும் நமக்கு மாறி மாறி இயங்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஹவுஸ் ஹோல்ட் பர்பஸுக்காக வீடுகளுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொன்னா அது என்னன்னு கேட்டா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டைரக்ட் கரண்ட்ல இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்ல நமக்கு வேணும்னு சொன்னா மாறுதிசை மின்னோட்டத்தை நம்மளால என்ன பண்ண முடியும், நேர்திசை மாற்றம் நமக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா, ஏசி டு டிசி நம்ம சேஞ்ச் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதற்கு பேரு ரெக்டிஃபையர். ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் நம்ம ஏசியிலிருந்து டிசியாக மாறக்கூடியது. அல்டர்னேட்டிவ் கரண்ட்ல இருந்து டைரக்ட் கரண்டா நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன கருவிக்கு பேர் தான் ரெக்டிஃபையர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, நமக்கு மாறுதிசை மின்னோட்டத்துல இருந்து நேர்திசை முன்னோட்டமாக நமக்கு மாறுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. தமிழ்ல இத சொல்லக்கூடியது ரெக்டிபிகேஷன்னா மாத்திக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, தமிழ்ல திருத்தி அப்படின்னு அதை நம்ம சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், டிசியில இருந்து நமக்கு ஏசியா மாத்தணும், டிசி கரண்ட ஏசி கரண்டா மாத்தணும். சோ எந்த கரண்ட்டையுமே நம்ம மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்போனன்ட், இதை என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா இன்வெர்டர். சோ இன்வெர்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டிசிய ஏசியா நம்ம மாத்திக்கலாம். இத தமிழ்ல சொல்லக்கூடியது பொருத்தி அல்லது இணக்கி அப்படிங்கிற டேர்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இது என்னது, நமக்கு ஏசிய டிசியா மாத்துறதுக்கு என்ன நம்ம அந்த கருவி, அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த சின்ன காம்போனன்ட்டுக்கு என்ன நேம்னு கேட்டா ரெக்டிஃபையர். நம்மளால என்ன பண்ண முடியும், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட டிசி கரண்டா எதால, with the help of rectifier we can able to change that. Same manner DC current also changed into AC current with the help of inverter. So இந்த ஒரு கான்செப்டும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். So frequency அப்படின்னு சொன்னா என்னன்னு பார்த்தோம், alternative current, alternating current ஏசினா என்ன அப்படிங்கிற கான்செப்ட், எப்படி அது மூவ் ஆகுது, என்னெல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். அதே போல இப்போ நம்ம டொமஸ்டிக் பர்பஸுக்காக ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் டிவைஸ் எல்லாமே டிசில இருக்குன்னு சொன்னா என்ன ஆகும், எல்லாம் நம்ம மாத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம ரெக்டிஃபையரை யூஸ் பண்ணி ஏசிய டிசியா மாத்தலாம், டிசில இருந்ததை ஏசியா மாத்தணும் அப்படின்னு சொன்னா இன்வெர்டரை யூஸ் பண்ணி நம்ம மாத்தலாம். சரிங்களா, சோ இந்த சிம்பிள்ஸ் என்னென்ன, இப்போ இன்வெர்டருக்கும் நம்ம ரெக்டிஃபையருக்கும் தனித்தனியா நம்ம சிம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ டிசி வோல்டேஜ் சர்க்கியூட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், சோ அண்ட் தென் ஏசி வோல்டேஜ் சர்க்கியூட் அப்படிங்கிறது எவ்வாறு இருக்கும், ஏசிக்கும் டிசிக்கும் நமக்கு என்னென்ன சிம்பிள்ஸ், எப்படி நம்ம ஜென்ரலா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அண்ட் தென் டைரக்ட் கரண்ட்டுக்கு சிம்பிள் பார்த்தோம் இல்லையா. சோ ஏசி வோல்டேஜ் அப்படின்னு சொன்னா இப்போ இதுல எல்லாமே இந்த மாதிரி சிம்பிள்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கான்செப்ட் கேட்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு சின்ன படத்தையும் யூஸ் பண்ணி அந்த விளக்கத்தை நம்ம எழுதினோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த கான்செப்ட் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ டிசி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதுல என்ன இருக்கணும், நமக்கு பேட்டரி சிம்பிள் அப்படிங்கிறது. சரிங்களா, சோ பேட்டரி சிம்பிள் நம்ம என்ன பண்றோம், இதுல டிராப் பண்றோம், டிராப் பண்ணிட்டு அண்ட் தென் இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன மைனஸ் அண்ட் தென்
பிளஸ், நெகட்டிவ் அண்ட் தென் பாசிட்டிவ், இந்த மாதிரி நம்ம கொடுக்க சர்க்கியூட்டுக்கு உண்டானது ஏசி. டிசி அப்படின்னு சொன்னா டைரக்டா வரக்கூடியது, ஏசி அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும், ஒரு வளைவானது, கர்வ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏசி வோல்டேஜ். டிசி அல்லது ஏசி அப்படின்னு நம்ம சொன்னா ரெண்டுமே சொல்லலாம். டிசி ஆர் ஏசி அப்படின்னு நம்ம ரெண்டையுமே மென்ஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு சிம்பலையும் சேர்த்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இப்போ நம்ம வந்து என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டா, ஏசி டிசினா என்ன கான்செப்ட், எவ்வாறு அது சேஞ்ச் பண்றோம், அதுல என்னெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது, எப்படி நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் அண்ட் தென் வந்து நார்மலா ரேடியோ, இந்த இடத்துல நம்ம மின்சார வாகனம் சொன்னா நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது டிசி கரண்ட். நம்ம டொமஸ்டிக் பர்பஸுக்காக, ஹவுஸ் ஹோல்ட் பர்பஸுக்காக யூஸ் பண்றது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். சோ இதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொன்னா, நமக்கு அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது ஏசியில வரக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னது, டிசியில வரக்கூடிய அட்வான்டேஜஸ். ஏசியில நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, நம்ம ஃபர்ஸ்ட் திங் நம்ம மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னு சொன்னாலே மின்னழுத்தத்தை நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு மின்மாற்றி அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த சின்ன காம்பனண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லையா. சோ அந்த மாதிரி நம்மளால ரெக்டிஃபையர் வச்சு சேஞ்ச் பண்ணும் பொழுது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. லாங் டிஸ்டன்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த ஃபுல்லையுமே எடுத்துட்டு போக முடியும். சோ நமக்கு டிஸ்டன்ஸ், டிசி கரண்ட் அப்படின்னு சொன்னா ரொம்ப தூரத்துக்கு நம்மளால அதை ஈஸியா எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மாறினாலும் அத நமக்கு என்ன ஆகாது, அந்த இடத்துல எனர்ஜி லாஸ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. சோ எனர்ஜி லாஸ் எங்க இருக்காதுன்னு கேட்டா, டைரக்ட் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்போ இங்க இருக்கக்கூடிய நேர்திசை மின்னோட்டம் அப்படின்னு சொன்னா, மாறுதிசை மின்னோட்டத்துல மின்னழுத்தினுடைய மதிப்பை நம்ம மாற்றுறதுக்கு என்ன பண்றோம், அந்த இடத்துல ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணி மாத்துறோம். ஆனா லாங் டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படிங்கும் போது மாறுதிசை மின்னோட்டத்தை அனுப்பினா அதுல மின்மாற்றி கொண்டு நம்ம அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஏசி அப்படின்னு சொன்னா நிறைய எனர்ஜி லாஸ் ஆகும். ஆனா டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொன்னா எனர்ஜி லாஸ் வராது, நமக்கு எனர்ஜி கெயின். லாஸ் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். சோ அந்த கான்செப்ட் தான் என்னது, நமக்கு இந்த டிசியில வரக்கூடியது அந்த ஆற்றல் இழப்பு என்பது நம்மளால நேர்திசை மின்னோட்டத்துல அந்த மாதிரி பயன்படுத்தும் போது வரும். சரிங்களா? நேர்திசை மின்னோட்டத்தை நமக்கு உருவாக்குறதை விட மாறுதிசை மின்னோட்டத்தை ஈஸியா உருவாக்கிடலாம் எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். நேர்திசை மின்னோட்டம் அப்படின்னு சொன்னா அதுல வரக்கூடியது, நேர்திசை மின்னோட்டத்திற்கு எப்படி எல்லாம் நமக்கு அட்வான்டேஜஸ் நம்ம பாக்குறோம் சொன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஏசி ஓவர் டிசி அப்படின்னு நம்ம பார்த்தது. இப்ப பார்த்த கான்செப்ட் என்னன்னு கேட்டா, நேர்திசை மின்னோட்டத்திற்கு நமக்கு அதற்கும் மேற்பட்டு மாறுதிசையில என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது வந்துட்டு டைரக்ட் கரண்ட்ல என்னென்ன அட்வான்டேஜஸ்னா, இதுல நம்ம எலக்ட்ரோலைசஸ், எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. சோ அந்த ப்ராசஸ்ல நம்ம இந்த டிசியை நம்ம என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ணாம ஏசியை யூஸ் பண்றோம்னு சொன்னா எலக்ட்ரோ பிளேட்டிங், எலக்ட்ரோ ரிஃபைனிங், இந்த ஒரு ப்ராசஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது நம்ம டிசி கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்த்தது அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசிங்கிற கான்செப்ட். வோல்டேஜ் கேன் பி வேரிட் ஈஸிலி. எந்த இடத்துல நமக்கு அதை யூஸ் பண்ணலாம், நம்ம என்ன சொல்றோம், டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம வீட்டுக்கு வெளியில எல்லா வீடுகள் வாசல்லையும் என்ன இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு இருக்கும். சோ இங்க நமக்கு வரக்கூடிய கரண்ட் டைரக்டா என்ன ஆகாது, நம்ம வீடுகளுக்கு வராது. ஸ்ட்ரீட்ல வரக்கூடிய கரண்ட் டைரக்டா நம்ம வீடுகளுக்கு வந்தா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எந்த ஒரு நம்ம எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக் கூட்ஸ் எல்லாம் அவ்வளோ கரண்ட்டை நம்மளால என்ன பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது. சோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது என்ன ஆகும், அது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி எந்தெந்த இடத்துக்கு எவ்வளோ வோல்டேஜ் அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணி கொடுக்கும். அப்ப ஏசி கேன் பி கேரிட் ஓவர் லாங் த டிஸ்டன்ஸ். எதை வச்சு நம்ம யூஸ் பண்றோம்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். இங்க நமக்கு லாஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது எப்படி நமக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டா, நம்ம அந்த கரண்ட் வந்து எப்படி இருக்கும், ஏசியில நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். டைரக்ட் கரண்ட் அப்படிங்கிறத நம்மளால என்ன பண்ண
பண்ண முடியாது, ஃபுல்லா டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது அப்படிங்கிறது. இதுதான் நம்ம எடுத்துக்கொள்ளது அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி அப்படிங்கிறது. ஸோ அப்ப ஏசி கேன் பி ஈஸிலி கன்வெர்டட் இன்டு டிசி. ஏசியை என்னால பண்ண முடியும், நம்மளால அல்டர்னேட்டிவ் கரண்ட்டை நம்ம டைரக்ட் கரண்ட்டா நம்மளால ஈஸியாக மாற்ற முடியும். அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல ஏசி கேன் ப்ரொடியூஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கறத நமக்கு பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். செகண்ட் அட்வான்டேஜஸ் சொன்னா நம்ம என்னென்ன பொருட்கள் மின் மூலம் பூசக்கூடியது, அண்ட் தென் நமக்கு மின்னாச்சு வார்த்தல் அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணலாம், இந்த டைரக்ட் கரண்ட்டை வச்சு நம்மளால பண்ண முடியும். சரிங்களா? நேர் மின்னோட்ட வடிவில் நம்மளால என்ன பண்ண முடியும்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை சேவ் பண்ண முடியும். ஸோ அண்ட் தென் நமக்கு எலக்ட்ரிக்னால என்னென்னலாம் நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லும் போது ஏற்படக்கூடிய ஒரு விபத்துகள் ஆபத்துகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு பவர் சாக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா, எல்லா இடத்துலயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நார்மலாக நம்ம வெறும் கம்பியை மட்டுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், டேமேஜஸ் எந்தெந்த இடத்துல நமக்கு டேமேஜ் ஆகும் அப்படின்னு கேட்டா, வெறும் நார்மலான ஒரு கம்பியை நம்ம யூஸ் பண்றோம், வெறும் எலக்ட்ரானிக் நம்ம டிவைசஸ் எல்லாம் எலக்ட்ரிக்கல் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது சிங்கிள் எலக்ட்ரிக்கல் சாக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வெத்து கம்பியால என்ன பண்ணக்கூடாது, அதை பயன்படுத்தக்கூடாது. ப்ராப்பரா என்ன பண்ணணும், நம்ம அதுக்கு கவர் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் மெயினான ஒரு இது. எல்லா இடத்துலயும் நம்ம இது ஒன்றும் ஆகாது, சேஃப்டி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணாம கவர் பண்ணி கரெக்டான பைப்ல அனுப்பி தான் அந்த இடத்துல எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இன்அப்ரோப்ரியேட் யூசஸ் ஆஃப் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது பவர் ரேட்டிங் கரெக்டா இருக்கணும். இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் டிவி அண்ட் தென் நம்ம என்ன பண்றோம், வாஷிங் மிஷின் கொடுத்துருப்போம், அண்ட் தென் இண்டக்ஷன் சொல்லக்கூடிய நமக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் சொல்லலாம், எலக்ட்ரிக் ஹீட்டர், அயன் பாக்ஸ், இது எல்லாமே ஹெவி வோல்டேஜ். ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கு ஒரு மாதிரியான வோல்டேஜஸ் நமக்கு தேவை. ஸோ இந்த மாதிரியான எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்னு சொன்னா அதுக்குன்னு தனித்தனியான செப்பரேட் பாயிண்ட், எல்லா இடத்துலயுமே எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே எவ்வளவு வோல்டேஜஸ், இப்போ நான் டிவி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அண்ட் தென் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இப்ப கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம். ஸோ கம்ப்யூட்டருக்கு எவ்வளவு நமக்கு சார்ஜ் போடுறோம்னு சொன்னா அதுல எவ்வளவு சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. டிவி கனெக்ஷன் இங்கதான் ஹால்ல அப்படின்னு சொல்லும் போது அங்க வரக்கூடிய வோல்டேஜ், வாஷிங் மிஷினுக்குன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்தா அங்க. சோ அந்த பாயிண்ட நம்ம சேஞ்ச் பண்ணும்போது வோல்டேஜ் டிஃபர் ஆகி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கூட்ஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். ஓகே? அண்ட் தென் யூஸ்வலா நம்ம என்ன பண்றோம், யாருமே எல்லாரும் எல்லா பொருள்களையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம மின்சாதனங்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம எப்பயுமே சேஃப்டியா இருக்கணும். அது ப்ரிகாஷன். நம்ம எதுவுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி இல்லாம நம்ம என்ன பண்ணணும், எல்லா இடத்துலயுமே ஈர கையை தொடக்கூடாது. ஏதாவது ஒரு நமக்கு ஷார்டேஜ் வந்ததுன்னு சொன்னா வுட் மெட்டீரியல் அல்லது ரப்பர் மெட்டீரியல் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். அண்ட் தென் இன்னொரு பாயிண்ட் சிங்கிள் பாயிண்ட். இப்போ அந்த இடத்துல நமக்கு பிளக் நம்ம சொல்லுவோம், 3-வே பின் அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நிறைய கனெக்ஷன்ல ஒரே ஒரு கனெக்ஷன் எடுத்துட்டு அதுல பின்ன இப்ப 3-வே பின்னா இப்படி கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா. சோ இந்த ஹோல்ஸ்ல நிறைய மெட்டீரியல்ஸ் நம்ம சொருகி பயன்படுத்திட்டு இருந்தோம்னு சொன்னா அந்த வோல்டேஜ் கன்சம்ஷன் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாகும். அதை என்ன பண்ணணும், கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஒரே ஒரு பாயிண்ட்லயே எல்லாரும் எல்லா பொருள்களையும் நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணவே கூடாது. மிக்சியும் அங்கேயே போட்டுட்டு இருப்பாங்க, அயன் பாக்ஸும் அங்கேயே யூஸ் ஆயிட்டு இருக்கும், மொபைல் சார்ஜ் ஆயிட்டு இருக்கும், 3-வே பின் ஒரு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறதுனால அங்க எதையுமே அந்த மாதிரி நம்ம மிஸ்யூஸ் பண்றோம்னு சொன்னா கண்டிப்பா ஷார்டேஜஸ் வரும். ஈஸியா நமக்கு எலக்ட்ரிக்கல் ஃபயர் வரும். அந்த மெட்டீரியல்ஸ் ஹை வோல்டேஜ் தாங்காம என்ன ஆகுது, அது அதுல இருக்கக்கூடிய மோட்டார் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடும். நம்ம கரெக்டா ஒவ்வொரு இடம்னு சொன்னா அந்தந்த பாயிண்ட்ல மட்டும் அந்தந்த பொருள்களை நம்ம சார்ஜ் பண்ணியோ அல்லது
பயன்படுத்தியோ யூஸ் பண்ணணும். சரிங்களா? சோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறது தான், டைரக்ட் அண்ட் ஆல்டர்னேட்டிங் அப்படிங்கிற கரண்ட் தான் பார்த்திருக்கோம். உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இன்னொரு அடுத்த ஒரு 10 மினிட்ஸ் அடுத்த லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், தென் அண்ட் தர் நம்ம என்ன பண்ணிக்கணும், டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா கிளாரிஃபை பண்ணிக்கணும். எல்லாத்துக்குமே எந்தெந்த இடத்துல எப்படி கொஸ்டின் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். வாட் இஸ் டைரக்ட் கரண்ட் சொல்லியிருக்கேன். வாட் இஸ் நம்ம வந்துட்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன, வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏசியை டிசியா மாத்தணும்னா என்ன கருவி பயன்படுத்தணும், டிசியை ஏசியா மாத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான கன்வெர்ட்டர் நேம் என்ன அப்படிங்கிறதும் நம்ம சின்ன சின்ன 1 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் அஸ் வெல் அஸ் நமக்கு அது ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டினாவும் இருக்கலாம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் லெசன் அப்படின்னு சொன்னா மேக்னட்டிசம். உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம், அல்லது இன்னைக்கு வீட்ல அதை ஃபுல்லுமே என்ன பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணிட்டு வந்துட்டு அதற்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கண்டிப்பா அதை என்ன பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. சோ நெக்ஸ்ட் லெசன் அப்படின்னு பார்த்தா மேக்னட்டிசம் அப்படிங்கிற கான்செப்ட். சரிங்களா? மேக்னட்டிசம் அண்ட் தென் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் ரெண்டையுமே நம்ம பார்க்க போறோம். மேக்னெட் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே அதை பத்தின பேசிக்கான ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது தெரியும். சோ நம்ம ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பார் மேக்னெட் அப்படின்னு சொன்னா, மேக்னெட் அப்படிங்கும் போதே அது என்ன சொல்லும், டைரக்ஷனை காமிக்கக்கூடிய ஒரு விஷயம், நாட் சோ டிரெக்ஷன்ல மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது அதே போல அதனுடைய மெயினான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிறது. சோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொன்னா நமக்கு காந்த புலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், மேக்னெட் வச்சிருக்கோம் அண்ட் தென் ஹேட் பின், சின்ன சின்ன குண்டூசிய நான் என்ன பண்றேன் இங்க வச்சிருக்கேன். சோ இந்த மேக்னெட்டை நான் மூவ் பண்ணும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக அந்த இடத்துல எல்லா அந்த பின்னும் மூவ் ஆகும் இல்லையா? சோ எவ்வாறு மூவ் ஆகிறது, ஒரு சர்டன் டைரக்ஷனுக்கு அந்த காந்தமாகப்பட்டது தன்னுடைய அந்த பவர், அதனுடைய மேக்னட்டிசம், அந்த காந்த புலம் அப்படிங்கிறத என்ன பண்ணும், நமக்கு உணர்த்தும். அந்த ஒரு கான்செப்ட் தான் என்ன சொல்றோம் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டால நமக்கு என்ன விசிபிளா பார்க்கக்கூடியது அப்படின்னு சொன்னா, ஆல் த அயன் மெட்டீரியல்ஸ் ஆர் அட்ராக்டட், எல்லா இரும்பு பொருள்களும் காந்தத்தினால் ஈர்க்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு புரியுது. சோ ஆல் த அயன் மெட்டீரியல்ஸ் ஆர் அட்ராக்டட் ஃப்ரம் மேக்னெட், அந்த மேக்னெட்டால என்ன பண்ணுது, ஒவ்வொரு பொருளுமே ஈர்க்கப்படுகிறது சொல்லலாம். அட்ராக்ஷன் அண்ட் தென் ரிப்பல்ஷன் அப்படிங்கிறதும் மேக்னெட்டுக்கு உண்டு. மேக்னெட்டிக் நம்ம ஜெனரலா படிச்சிருக்கும் போதே என்ன ஆகும், சேம் போல் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும், ரிப்பல் ஆகக்கூடியது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆப்போசிட் போல் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். சோ சாரி, இந்த மாதிரி எதிரெதிர் முனைகள் நமக்கு என்ன ஆகும், ஒன்றை ஒன்று ஈர்க்கும், நேர் முனைகள் ஒன்றை ஒன்று விளக்கக்கூடியது. சோ நார்த் நார்த் டைரக்ஷன் சொன்னா நமக்கு ரிப்பல் ஆகும், சவுத் சவுத்னாலும் ரிப்பல் ஆகும், நார்த் அண்ட் சவுத் ஆப்போசிட்ல வரும்போது அட்ராக்ட் ஆகும் சொல்லலாம். சோ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம எவ்வாறு சொல்றோம்னா, அந்தந்த மெட்டீரியல் எவ்வாறு நமக்கு இரும்பு பொருள்களால் ஈர்க்கப்படுகிறது, அந்த ஒரு காந்த புலம் அப்படிங்கிறது நமக்கு உருவாகுது இல்லையா, அந்த ஒரு விஷயத்த சொல்றதுதான் என்னது, அந்த இரும்பு அயனுடைய கெப்பாசிட்டி, அதனுடைய தன்மை அப்படின்னு சொல்லலாம். காத்துல மட்டும் கிடையாது, எல்லா பொருள்களிலுமே, எர்த்லயும் நமக்கு பூமியிலையும் என்ன ஆகுது, இதே மாதிரியான மேக்னெட்டிக் ஃபீல்ட்ங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. காந்த புலத்தை இந்த பூமியாகப்பட்டது நமக்கு உருவாக்குகிறது அப்படிங்கிற கான்செப்டும் நம்ம பார்க்க போறோம். சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒளியில மேல என்ன இருக்கு, நமக்கு ஓசோன் லேயர் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுது, நம்ம மேல இருக்கக்கூடிய வான்வெளியை, நம்ம எர்த்தையே பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய கவரேஜ். நான் கூரை வீடு வச்சிருக்கேன், ஓட்டு வீடு வச்சிருக்கேன், சீலிங் என்ன வீடு வச்சிருந்தாலும் எல்லாரையும் காப்பாத்துறது மேல இருக்கக்கூடிய ஓசோன் லேயர் தான். அதுல ஹோல்ஸ் வரதுனாலதான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த ஓசோன் அடுக்கு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, இந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய காட்டுல இருந்து ஓசோன் அடுக்கை எது பாதுகாக்குது அப்படின்னு சொல்லும் போது, நம்ம எல்லா இடத்துலயுமே அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது வருது நம்ம பாக்குறோம் இல்லையா. அப்ப சூரியன்ல இருந்து வரக்கூடிய காற்றுல இருந்து பூமியை யார் பாதுகாக்கிறாங்கன்னு சொன்னா ஓசோன் லேயர் நமக்கு பாதுகாக்குது. அது போல நமக்கு இந்த நம்ம மேக்னெட்டிக்
நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காந்த ஊசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த டிவைஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா, ஓஷன்ல கடல்ல எல்லாம் நமக்கு டிராவல் பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணோம், டைரக்ஷன் காமிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா திசை காட்டும் கருவியாக இந்த காந்தம் என்பதை நம்ம என்ன பண்றோம், பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லலாம். கடல் வழி பயணத்திற்கு நமக்கு இந்த திசை காட்டி அப்படிங்கிறது நமக்கு பயன்படுகிறது. ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட், எந்தெந்த பொருள்கள் நமக்கு மேக்னெட்டால அட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம என்ன பண்றோம், தெரிஞ்சுக்கிறோம். அது சாதாரணமாக அதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும், இது மாதிரி தான் இருக்கும். ஒரு காந்த புலம் அப்படிங்கிறத நம்ம டிராப் பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு வளைவான கோடுகளோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இந்த காந்த புலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது நமக்கு கிரியேட் ஆகும். சரிங்களா? சோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த லாஸ்ட் லெசன்ல பார்த்தது என்னது, டைப்ஸ் ஆஃப் கரண்ட். இந்த கான்செப்ட்ல நம்ம பார்க்கறது காந்த புலம் அப்படின்னா என்ன. இந்த காந்த விசை கோடுகளை நம்ம என்ன சொல்லுவோம், காந்த புல கோடுங்கிறது அது ஒரு வளைவான கோடு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு புள்ளியில நமக்கு என்ன ஆகும், அது உருவாகுதோ அதே மாதிரியான வளைவான கோட்டிலே என்ன ஆகும், இங்க போயிட்டு நமக்கு அதனுடைய எண்ட் பாயிண்ட்டும் நமக்கு இருக்கும். அந்த தொடுகோடு என்பது அதனுடைய டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணக்கூடியது. யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம், நார்த்ல இருந்து சவுத் அப்படிங்கிறது தான் இல்லையா. அப்ப நார்த் சவுத்துங்கும் போது இந்த மாதிரியான ஒரு வளைவுல தான் என்ன ஆகும், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வரக்கூடிய அந்த லைன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு வருது. சரிங்களா? சோ இதுலயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னு இருந்தா நீங்க கேட்கலாம். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த parallel சர்க்கியூட் அப்படிங்கிறது. ஆல்ரெடி நம்ம பார்த்தது வந்துட்டு, அன்னைக்கு பார்த்த கான்செப்ட் சம் இன்கன்வீனியன்ஸ் என்ன ஆயிடுச்சு, டிஸ்கனெக்ட் ஆயிடுது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்துட்டு parallel கரண்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு பார்த்த அந்த டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது எவ்வாறு உருவாகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், அந்த சப்ளை, நம்ம ஆல்டர்னேட்டிவ் நமக்கு வந்து ஏசி வோல்டேஜ் அப்படிங்கிறத நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், நம்மளால ஈஸியாக அங்க எப்படி நமக்கு உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ இதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுல வந்துட்டு ஒயர், பேட்டரி அண்ட் தென் பல்பு அந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஒரு பேட்டரியில ஒன்னும் ஒவ்வொன்னா கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல நம்ம கரெக்டா என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். ஆர் அதர்வைஸ் இல்ல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், இங்க கரண்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும், டிஸ்கனெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? சாரி. ஃபர்ஸ்ட் ஒயரோட என்ன பண்றோம், பல்ப் கனெக்ஷன். ஆல்ரெடி உங்களுக்கு அந்த செஷன் நான் வந்து வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன். மோரோவர் இருந்தாலும் நீங்க வந்துட்டு கரெக்டா அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒன்ஸ் அகைன் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் திஸ். இப்போ நம்ம பார்க்க போறது வந்துட்டு அன்னைக்கு பார்த்த அந்த சிங்கிள் சர்க்கியூட்ல நமக்கு எவ்வாறு வருகிறது நேர்திசை மின்னோட்டத்துல அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கான்செப்ட் தான் இது. இதுல நான் இப்ப வந்து 2 பல்பே நான் கொடுக்கறேன். சோ 2 பல்பு கொடுக்கும் போதும் நமக்கு என்ன ஆகும், இதுல கனெக்ஷன் அப்படிங்கிறது வரும். சோ இந்த மாதிரி பல்ப் ஆகப்பட்டது அழகா எரியுது இல்லையா. சோ இதுதான் நம்ம சொல்லக்கூடியது தொடர் இணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். சரிங்களா? சோ தொடர் இணைப்பு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்கலாம். சோ இதையே நம்ம இப்ப வந்து என்ன பண்ணலாம், இந்த ஏசி ஏசி சப்ளையர் நம்ம இன்சர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுல எவ்வாறு நமக்கு கரண்ட் ஆகப்பட்டது சப்ளை ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ நமக்கு அந்த கரண்ட் வேரியேஷன் எவ்வாறு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ ஒரே இணைப்பு தான், தொடர் இணைப்புல நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா இந்த ஏசி வோல்டேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனை நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். ஒயர்
பல்பு, பேட்டரி, these are all the essential components to frame a simple circuit. ஸோ அதோட நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றும் இணைக்கும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி நம்ம அதுல இணைப்பு மாற்றம் இப்ப பார்த்த அந்த நேர்திசை மின்னோட்டம், அடுத்தது மாறுதிசை மின்னோட்டம் அப்படிங்கிறது. ஸோ ஏசி அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம், மாறுதிசை அப்படின்னு பார்த்தோம். அப்ப நம்ம பார்த்ததுல பல்பு என்னாச்சு, கண்டினியூஸா க்ளோ ஆச்சு. இப்ப பாருங்க அதனுடைய க்ளோ சேஞ்ச் ஆகும், அப்ப விட்டு விட்டு எரியுது இல்லையா. சோ இப்படி நமக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் கொடுக்கும் பொழுது அதுல எவ்வாறு மாறுபடுகிறது. நம்ம இந்த ஏசி இல்லாம போன தடவை இந்த சர்க்கியூட் ஃப்ரேம் பண்ணினோம், இப்போ இந்த ஏசி வோல்டேஜை நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி மாறக்கூடியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது இப்ப வந்து parallel. சோ நம்ம பக்க இணைப்புன்னு சொன்னா அதுல எவ்வாறு ஒவ்வொன்றும் மாறுபடுகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுல ஒயர் கனெக்ஷன் நம்ம என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம், தனித்தனியா கொடுக்கணும், சிங்கிள் லைனா சேர்ந்தாப்புல இல்லாம அதனுடைய ஒயர் கனெக்ஷன் பாருங்க நான் இதே மாதிரி டிஃபரெண்டா கொடுத்துட்டு வரேன். சோ அப்படி கொடுக்கும் போதுதான் நமக்கு என்ன ஆகும், அந்த இணைப்பு அப்படிங்கிறது கரெக்டா நமக்கு parallel சர்க்கியூட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரெசிஸ்டார் அப்படிங்கிறதும் நம்ம பேட்டரி அப்படிங்கிறது ரெண்டுமே இதுல நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், அதுல வரக்கூடிய அந்த கரண்ட் அப்படிங்கிறது கரெக்டா நமக்கு ஃபுல்லா எவ்வாறு அதுல சப்ளை ஆகுது அப்படிங்கிறதையும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ நம்ம ரெண்டு கனெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுமே என்னாச்சு, நமக்கு பல்பு சரியா எரிகிறது அப்படின்னு நம்ம தெரியுது. இப்போ பேரலல் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லும் பொழுது தனித்தனியான பக்க இணைப்புல கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஒயரை நான் தனித்தனியா கொண்டு வந்தேன், ஸ்ட்ரெயிட் லைனா கொண்டு வந்தேன்னா இந்த சென்டர்ல இருக்கிற பல்பு என்ன ஆகாது, எரியாது. இப்போ இதுல இருக்கக்கூடிய வோல்டேஜ் நம்ம வந்து இதுல என்னென்ன இதுல என்ன சொல்லியிருக்கோம், நம்ம டோட்டலா இதுல எப்படி ஷேர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. சோ இதுல நம்ம இப்ப கனெக்ஷன் கொடுக்கும்போது இங்க பாருங்க 4.50 வோல்டேஜ், ஓகேயா. சோ ஹியர் ஆல்சோ நமக்கு என்ன ஆகுது, அதே 4.50 அப்படிங்கிறது நமக்கு வரும் சரிங்களா. ஒவ்வொன்றுக்குமே நமக்கு அதே மாதிரியானது 4.50 அண்ட் தென் ஹியர் ஆல்சோ 4.50 சரிங்களா. மூணுலயுமே 4.50 வோல்டேஜ் இருக்கு. சோ இங்க ஓவராலா பாருங்க, இந்த இடத்துல பாருங்க பேட்டரியில அப்ப எவ்வளவு இருக்கு, 13.50. இதனுடைய நம்ம கால்குலேஷன் பார்த்தோம் இல்லைங்களா, I1 பிளஸ் I2 பிளஸ் I3 டோட்டலா நம்ம முன்னாங்கு 12 பிளஸ் 50 சொன்னா 1.50, அப்ப 13.50 வோல்டேஜ் டோட்டலா இருக்கிறத இங்க நம்ம ஷேர் பண்ணி ஒவ்வொரு இடமா கொடுக்கிறது தான் நம்ம என்னது பக்க இணைப்பு அப்படிங்கிறது சரிங்களா. மூணுலையும் பாருங்க நமக்கு 4.50 வோல்டேஜ் அப்படிங்கிறது ஷேர் ஆயிருக்கு. ஓவராலா இருக்கிறது 13.50. இதுவும் நம்ம இந்த ஒரு கான்செப்டும் என்ன பண்ணிருக்கோம், இந்த parallel சர்க்கியூட்ல எப்படி நமக்கு கரண்ட் அப்படிங்கிறது ஷேர் ஆகுது. சோ அதே போல இங்க பாருங்க வோல்டேஜ் அப்படிங்கிறது என்ன ஆகும், மாறும் அப்படின்னு பார்த்திருக்கோம். அங்க 9.50, இங்க 4.5. இங்க நமக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான மின்னோட்ட மாறுபாடு. இப்போ நேர்திசை மின்னோட்டம் அப்படின்னு சொன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஆனா இங்க வேற வேற மாதிரியான ஒரு கரண்ட் ஃப்ளோ அப்படிங்கறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த ரெண்டுமே இந்த parallel சர்க்கியூட்ல பார்த்தோம். அண்ட் தென் இன்னைக்கு பார்த்த டைப்ஸ் ஆஃப் கரண்ட்லயும் நமக்கு ஏசி டிசி எப்படி நம்ம பார்த்திருக்கோம் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இந்த இன்னைக்கு பார்த்த இந்த சிமுலேஷன்னால நம்ம இன்னைக்கு இந்த எலக்ட்ரிசிட்டியில லெசன்ல பார்த்த எல்லா கான்செப்டுமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. சோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க இதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சோ அன்னன்னைக்கு லெசனை அன்னன்னைக்கே தரவு பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்ததுக்கு 2 லெசன் பார்த்திருக்கோம், ஒன்னு எலக்ட்ரிசிட்டி அண்ட் தென் மேக்னட்டிசம். 2 லெசனையுமே நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.